ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆரி காட் இருக்குல்ல, ஆரி காட் மாதிரியே எப்படி வந்து ஆரி ஸ்டாண்டில் வந்து நாம் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது வித் வந்து கிளாத் அடிஷ்னல் கிளாத் இல்லாமல் இருக்கிற ப்ளவுஸ், அவங்க கஸ்டமரோட ப்ளவுஸோ இல்லை நம்ம ப்ளவுஸோ அதை வச்சே எப்படி வந்து நாம் ஆரி ஸ்டாண்டில் வந்து எப்படி வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் யூஸ் பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிகினர் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறவங்களுக்குமே, அப்புறம் வந்து வீட்டில் வந்து மெஷின் இல்லை, நான் வந்து இன்னொரு கிளாத் அட்டாச் பண்ணி நான் போடுறப்ப வந்து கையில் ஹெம் பண்ணி தான் நான் வந்து கிளாத் வந்து ஃப்ரேமில் அட்டாச் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து இந்த ஐடியா வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து என்ன எடுத்துருக்கிறேன்னா, இது வந்து ஒரு நல்ல திக்கான நூல். இந்த நூல் வந்து எங்கிட்ட நான் வந்து கடையில் போய் வாங்கலை. நான் உண்மையை சொல்லப்போனால் இது வந்து ஏற்கனவே எங்கள் அம்மா வந்து பூ கட்டுற இடத்துல போய் வாங்கினப்போ இந்த நல்லா திக்காக இருக்குது, ஸோ கொஞ்சம் நல்ல பூ கட்டுற நூலோட அந்த சைஸ் தான், பட் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு வந்து வச்சதுனால நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சம் பெரிய ஐ இருக்கிற நீடலாக எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து அந்த நூல் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். ஊசியில் இன்சர்ட் பண்ணுறப்போ உள்ளே வந்து அது போகணும். ஸோ அது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நான் மீன்வாயில் வந்து கடையில் போய் நான் இன்னும் கேட்கல என்ன டைப் ஆஃப் நூல் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. நீங்கள் கடையில் கேளுங்க. இந்த மாதிரி திக் நூலாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஸ்கூல் டைம்ஸ்லாம் அந்த எக்ஸாம் பேப்பருக்கு டைப் பண்ணுறக்கு மாதிரி ஒரு நூல் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காட்டன் கஞ்சி போட்ட நூல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைப் தான் இருக்குது. ஆனால் அந்த மடமடப்பு இருக்குது, ஆனால் நல்லா திக்காகவும் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ இது வந்து ஒரு சைடு வந்து ஊசி ஒரு கால்வாசி வந்து நல்ல நூலை உள்ளே விட்டுட்டு, ஸோ ஊசி விட்டு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே எடுங்க. ஆக்சுவலி ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரேமு ப்ளஸ் ஸ்டாண்டோடு வந்து உங்களுக்கு இந்த கயிறு வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இப்போ கட்டிட்டு ஸ்டார்டிங் இப்போது ஒன்றா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி நாட் போடுங்க, இல்லைன்னா எண்டிங்கில் வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கயிறை வச்சுட்டு அந்த மாதிரி நாட் போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான டைட் கொடுக்கும். கிளாத் வந்து நல்லா பிடிச்சி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணி நல்ல டைட் கொடுக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இது கிளாத் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைட் கொடுக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம நீடில் வச்சு ஆரி நீடில் வச்சு ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்ல திக்கில்லாமல் ரொம்ப கொலகொலன்னு இல்லாமல் நல்ல திக்காக இருக்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக போட முடியும் நம்மளால். ஸோ இது வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் லைட்டாக வந்து இழுத்து ஸ்டிஃபாக முதல்ல வந்து கொஞ்சம் லூஸாக விட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இது பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபைனல் டைட் பண்ணுவோம்ல, அந்த டைம் மட்டும் நல்லா இழுத்து பிடிச்சிங்கன்னா டைட் ஆகிக்கும். ஸோ இது பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நாட் போடணும். நாட் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நாட் பண்ணுங்க. டபுள் சைடு அந்த ஷூலேஸ் நாட் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லூஸ் ஆனாலும் அதை மறுபடியும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் வந்து நான் இது எதுக்கு இந்த டைப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மெஷின் எங்கிட்ட இருக்குது, இருந்தாலும் வந்து நான் வந்து டேபிள் டாப் மெஷின் தான் வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு தடவை எடுத்து உள்ளே வச்சுருவேன். உள்ளே வச்சுட்டு அந்த மெஷினை மறுபடியும் எடுத்து வெளியில் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், லைட்டாக லூஸாக இருக்குது. மறுபடியும் வந்து இதை எப்படி நான் டைட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த டைம் வந்து லூஸ் விட்டுறாதீங்க. லூஸ் விடாமல் டைட்டாக அப்படியே பிடிச்சிருந்திங்கனாவே உங்களுக்கு துணி கிளாத் வந்து நல்ல டைட் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து நான் வந்து அவசரத்துக்கு பண்ணுற ப்ரொசீஜர். இப்போ வந்து கையில் ஹெம் பண்ணி நாம் தைக்கிறது வேறு டைப்பு, இது வந்து மெஷினில் கொடுத்து தைக்கிறது வேறு டைப்பு. இது வந்து இப்போது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஐயோ எனக்கு தைக்க தெரியலிங்க இப்படி இருக்கிறவங்களுக்குமே ஆரி படிக்கிறப்போ வந்து
அவங்க சொல்கிறாங்க ப்ளவுஸுக்கு வந்து இந்த மாதிரி தைக்க சொல்கிறாங்க, எங்கிட்ட வீட்டில் மிஷின் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைப் மெத்தட் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத்தை பொறுத்து தான் இருக்குது. எப்படி டைட் பண்ணலாம், எப்படி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை வந்து கிளாத் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாவே இழுத்து பிடிக்கும், நல்ல டைட் கொடுக்கும். அந்த சத்தம் வருமல்ல, டப் டப்புன்னு நம்ம கிளாத்தை போட்டு தட்டினோம்னா அந்த சத்தம் வருமல்ல, அந்த சத்தம் நல்லாவே கேட்கும். ஸோ உங்களுக்கு ஒரு தடவை போட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் எட்ஜ் இருக்குங்கள்ல, ஒரு 4 கால் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த எட்ஜில் வந்து டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணி ஒரு சுற்றுனீங்கன்னா நல்ல டைட்டானது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃபிக்ஸ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த இது என்ன கயிறோட அந்த கொலன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, வச்சோம்னா ஸ்டிஃப்னு இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி தான் வந்து என்னோடய கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸ் எல்லாம் வந்து நான் இப்படி தான் போட்டுட்ருக்கிறேன். ப்ளஸ் வந்து என்னோடய ப்ளவுஸு இல்லை எனக்கு வேண்டியது ஏதாச்சும் ஒர்க் பண்ணணுன்னா அந்த டைம் என்ன பண்ணுவேன்னா, டைம் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து கையில் வந்து ஹெம் பண்ணி போடுவேன். அப்படி இல்லைன்னா மிஷினில் வேலை இருந்ததுன்னா மிஷின் எடுத்து வச்சுருந்தேன்னா மட்டும்தான் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து நான் இந்த ஒர்க் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா நல்ல திக்காக இருக்கும், நூல் நல்லா திக்காக இருக்கும். ஸோ போடுறப்ப வந்து உங்களுக்கு அந்த இடைஞ்சல் இருக்காது, ஈஸியாக வந்து செட் ஆகும், உங்களுக்கு நல்ல க்ரிப்பாகவும் இருக்குது. ஸோ நான் இந்த ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். உங்களுக்கும் வந்து இந்த ப்ரொசீஜர் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டிப்ஸ் வேணுனாலும் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ஃபர்மேட்டிவாக நான் தர்றேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா வந்து கிளாத் வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இழுத்தோம்னா வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன தான் வந்து அவங்க 1.5 இன்ச்சு வந்து கேப் விட்டு மார்க் பண்ணி கொடுத்துருந்தாலும் இது வந்து போடுறப்ப வந்து கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. குவாலிட்டி இல்லாமல் கொஞ்சம் கம்மி குவாலிட்டி அந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹோல் போடுறப்போ பார்த்திங்கன்னா பெருசாகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் மெட்டீரியலை பொறுத்து தான் இருக்குது, அது நம்ம ஃபால்ட் கிடையாது. ஸோ அவங்க கொடுக்குறப்போ வந்து எந்த மெட்டீரியல்னு உங்களுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறப்பே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நார்மல் சில்க் காட்டன் வாங்குறது ஒரு மெட்டீரியலாக இருக்கும், வேறு பியூர் சில்க் எடுத்து கொடுக்குறவங்களுக்கு வேறு மெட்டீரியலாக இருக்கும், கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் எடுத்தால் அது வேறு மெட்டீரியலாக இருக்கும். ஸோ மெட்டீரியலை பொறுத்து தான் வந்து நம்ம அந்த டைட்னஸ் கொடுக்கறது வந்து அது கொடுக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாவே டைட்னஸ் கொடுத்துருந்தது. இருந்தாலும் வந்து வேறு ஏதாச்சும் டைட்டாக இருக்கா அப்படின்னு நான் வந்து ஒன்ஸுக்கு 2 தடவை செக் பண்ணி தான் நான் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்டு எங்கே வாங்கலாம் அப்படின்னா என்ன நூல்கண்டு சொல்கிறேன். நான் வந்து எனக்கு எங்கே வாங்கினாங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸே இருக்கும் வாங்கி. நான் இப்போ தான் அதை எடுக்கிறேன், ஓகேங்களா. எடுத்து இப்போ தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்தப்போ இது நல்லா இருந்ததுன்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க, அது அப்படியே இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து இருந்ததே ஆல்ரெடி, நம்ம எதுக்கு வந்து நம்ம நார்மல் நூலில் போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னு நான் தேடி பிடிச்சப்போ தான் இந்த நூல் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. நீங்கள் மேபி பட்டன் ஹவுஸில் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல டைட் நூல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நான் வந்து காந்திபுரம் போயிட்டு நானும் வந்து பட்டன் ஹவுஸில் கேட்டுட்டு என்ன பிராண்ட் நூல் வந்து நல்லா இருக்குது, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நானும் கேட்டு நானும் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் நான் வந்து பட்டன் ஹவுஸ்னு போய் எனக்கு இந்த மாதிரி கட்டுறக்குன்னு நான் நூல் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினதில்லை. இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா டைட் பண்ணிவிட்டு நாட் போடுறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கார்னர் எட்ஜு தான் வந்து நான் அந்த ஸ்டாண்ட் இருக்குங்களா, ஸ்டாண்டில் அதில் ஒரு 2 சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் இருக்குங்கள்ல, கார்னரோடு சேர்த்து நாட் போடுவேன். அதுவும் வந்து சூலேஷ் நாட் மாதிரி தான் போட்டு வைப்பேன். எதுக்குன்னா நம்ம இப்போது யூஸ் பண்ணுறோம், இப்போ ஒரு நாளில் வந்து நம்ம எந்த ஒர்க்கும் முடிக்க முடியாது.
முடிக்க முடியாதப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆகும், 2 நாள் கூட ஆகும். எந்த ஒர்க்கை பற்றி எப்படின்னு தெரியாது, எந்த ப்ளவுஸை என்ன எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் வந்து ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அப்படிங்கிற கட்டத்தில் வந்து நான் எப்போவுமே வந்து டைட்டாக இந்த மாதிரி டைட் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுட்டோம்னா, நம்ம கட்டுற அளவுக்கு கயிறை விட்டு நாட் போட்டு விட்டோம்னா உங்களுக்கு வந்து எப்போ லூஸ் ஆகுதோ அப்போ வந்து மறுபடியும் டைட் பண்ணி கட்டிக்கலாம். நான் இந்த மெத்தட் வந்து நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணுறது, கயிறு கட்டி யூஸ் பண்ணுறதுக்கு நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷூலேஸ் நாட் போட்டு விட்ருவேன். இப்போ பாருங்கள், நான் ஷூலேஸ் நாட் தான் போட்டுட்ருக்கிறேன். இது போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு அந்த கார்டை நான் வந்து ஃபுல்லாக எடுத்து காமிக்கிறேன், என்ன மாதிரி என்ன சைஸில் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு. வந்து எல்லோ கலர் தான் கார்டு. எல்லோ கலர் வந்து இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாலி சரடெல்லாம் சொல்லுவாங்க, அந்த சரடு கலர் தான் இருந்தது. திக்னஸும் நல்லா இருந்தது. ஸோ அதனால் இதுதான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். நான் உங்களுக்கு கடைக்கு போய் எந்த கார்டு எந்த சைஸுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேறு யாராச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.